தோழர்களே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நெல் விதைச்சிருக்கோம் நாற்றங்காலில். அப்போ பின்னாடி இருக்குதான் நாற்றங்காடு. நான் முன்னாடி இன்னும் பேசிகிட்டு இருக்கேன். இது எதற்காக இந்த வீடியோ பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நாற்றங்காலில் வந்து இங்கேருந்து அங்கேயும் 2 கரைக்குமா இந்த ஒரு கம்பும் இந்த ஒரு வாழையிலேருந்து அந்த கரை வேலி வரைக்கும் நம்ம நீள் நீளமாக கயிறு கட்டி விட்ருக்கோம். இது கயிறு இல்லை, நூல் தான் நம்ம கட்டி விட்ருக்கோம். இப்போ தான் நாற்று விதைகள் எல்லாமே பாவி முடித்தோம். எதுக்கு இந்த மாதிரி பண்ணியிருக்கோம் அப்படின்னா, தண்ணியை வந்து இப்போ முறைப்படி பார்த்தா இப்போ வடியை போடணும். வடியை போடலை. காரணம் ஏன்னு பார்த்தீங்கன்னா, மழை பெய்யுதே மாதிரி இருக்குது. மழை பெஞ்சிச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா, அந்த தண்ணியை வடியை போட்டோம்னா அந்த விதையை பிரட்டிடும். அப்போ விதை வந்து சரியாக வந்து முளைக்காது. இப்போ தண்ணி கெட்டி வச்சுருக்கறனால தான் நம்ம அந்த நூலை கெட்டி வச்சுருக்கோம். தண்ணி இருக்கிறனால என்ன ஆகும் அப்படின்னா, அந்த காட்டு வாத்துக்கள் அப்புறம் வந்து நீர்க்காக்கா அந்த மாதிரிகள் வந்து அந்த நெல்லை பிறக்கிறதுக்காக வந்து விழும். இப்போ நூல் கட்டினதுனால அது வந்து நூலில் தட்டுறதுனால அது வந்து உள்ளே வந்து விழாது. அதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கோம். இதே மாதிரி விவசாயத்தவர்களுக்கு நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.